ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் இலங்கையில் சுவைமிக்க பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் பேர் தொதல். இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஒரு 5 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி வந்து 350 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசி மாவு, 1 கப் சர்க்கரை, ஒரு பிஞ்ச் உப்பு, முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாசத்துக்கு ஏலக்காய் பவுடர். இப்போது தேங்காயை நல்லா துருவியாச்சு. துருவின தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி பால் எடுக்கிறதுக்காக நல்லா அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சு நம்ம பால் பிழிஞ்சிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான பாலாக எடுத்துக்கணும். இந்த பால் எவ்வளோ வரணும் அப்படின்னா 1.5 லிட்டருக்கு குறையாமல் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல திக்கான பால் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து திருப்பியும் ஒரு அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு பாலை பிழிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி மொத்தமாக பாலை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் நிதானமாக பார்த்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு தடவை பால் எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அதை போட்டு நல்லா பிசைஞ்சு, இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பால் நல்லா திக்காக இருக்குது. மறுபடியும் அரைச்சதையும் விட்டு அதையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாலை மறுபடியும் வடிகட்டிக்கலாம். ஏற்கனவே வடிகட்டியாச்சு, இருந்தாலும் மெல்லிய கண்ணில் வச்சு அதை ஃபில்டரில் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பாலை வந்து நம்ம எதில் கிண்ட போகிறோமோ அந்த சட்டியில் சேர்த்துடலாம். அதாவது இரும்பு சட்டியாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இரும்பு சட்டி இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் வச்சுக்கலாம். இப்போது வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல, வெல்லம் இல்லை, பனை வெல்லம், கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது திருச்செந்தூரில் வாங்கின ஒரிஜினல் கருப்பட்டி. இதை வந்து நல்லா உடச்சி போட்டு பாகு காய்ச்சிக்கலாம். பாகுனா சும்மா கரைக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போது இந்த தேங்காய் பாலோடு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அரிசி மாவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது அடுப்பில் வச்சுருக்கேனே தவிர நான் ஆன் பண்ணலை. ஆன் பண்ணுறதுக்கு முதலையே போட்டுட்டு ஆன் பண்ணிட்டோன்னா அது கட்டி விழுந்துடும். அதனால் கட்டி விழாமல் கரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன் பண்ணலை. இப்போ வந்து இதையும் வடிகட்டி ஊற்றிடலாம். நம்ம வந்து கரைக்கிறதுக்காக தான் அடுப்பில் வச்சோம். தண்ணி ஊற்றி அந்த கருப்பட்டி கரைசலையும் அதில் போட்டுடலாம். கருப்பட்டி பாகையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் நான் அடுப்பு ஆன் பண்ணலை. நல்லா கரைச்சி விட்டுடலாம். முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, ஒயிட் சுகர், அதையும் சேர்த்துடலாம். 1 கப் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். முதல்ல நல்லா கட்டி இல்லாமல் கிண்டலாம். கரண்டியில் தான் கிண்டணும்னு இல்லை, ஏன்னா பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம். அதனால் கைகளால் கூட நம்ம வந்து பிசைஞ்சு விட்டு நல்லாக்கலாம். இப்போ தான் அடுப்பு ஆன் பண்ணுறேன், கரைச்சி விட்டதுக்கப்புறம். இப்போ நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம்ல, அது சிவப்பு அரிசி மாவாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிவப்பரிசி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இனிப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது வந்து லாங் ப்ராசஸ் தான், ரொம்ப சீக்கிரம் குயிக்காக அப்படின்லாம் சட்டுப்புட்டுன்னு முடியாது. அப்படியே இழுத்துக்கிட்டே தான் போகும். மெதுவாக பொறுமையாக செய்யணும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது கருப்பட்டி, அதே மாதிரி தேங்காய் பால், வேறு எதுவும் நெய் எதுவும்லாம் விடலை. இந்த தேங்காய் பாலில் உள்ள எண்ணெயே பிரிஞ்சு வந்து அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக இது வந்து ரொம்ப டேஸ்டான ஸ்வீட். இதை செய்யலாம், பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது எல்லாம் பார்க்கலாம். இப்போ கைவிடாமல் கிளறணும். இப்போது அரிசி நம்ம போட்டோம்ல, அதை வந்து கொஞ்சம் சிவப்பு அரிசி எடுத்து ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு ஜலிச்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சாதா பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்டது, நான் வீட்டில் வறுத்து வச்சுருந்த இடியாப்ப மாவு தான்.
அதாவது பச்சரிசியை ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதை நல்லா திரித்து வறுத்து வச்சுருக்கேன்ல அந்த அரிசி மாவு தான் நான் எடுத்துருக்கேன். சிவப்பு அரிசி இருந்தால் ரொம்பவே நல்லது, கலர்ஃபுல்லாக இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான். இப்போ வந்து கைவிடாமல் கிளறணும், ரொம்ப பொறுமையாக கிளறணும். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளோ தெரியுமா? இந்த பாலும் இந்த அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து அப்படி சுருண்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் இது பண்ணேன். ஹையில் வைக்கும்போது அப்படி முட்டையாக பபிள்ஸ் வரும், டப்பு 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 டப்புன்னு இருக்கும். அதனால் கரண்டி வந்து கொஞ்சம் நீளமாக இருந்துக்கிட்டால் உங்களுக்கு கை தப்பிக்கும், இல்லைன்னா தெரிக்கும். பார்த்திங்களா, டப் 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 டப்புன்னு அப்படி தெரிக்கும், அப்போ சுட்டுரும் அப்படி. அதனால் கொஞ்சம் நீளமான கரண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். எப்படி பார்த்திங்களா, இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டணும். இப்போ நான்ஸ்டிக்குன்றதுனால கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இரும்பு கடாயில் வச்சு நான் கிண்டி பார்க்கல, அது கொஞ்சம் அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா ஓரெல்லாம் ஒட்டி இதுவாகிடும். இது வந்து நல்லா அழகாக உருண்டு திரண்டு வந்தது பார்த்திங்களா. கொஞ்சம் ஹையில் வச்சேன், கொஞ்சம் சிம்மில் வச்சேன், கொஞ்சம் ஹையில் வச்சேன், அது மாதிரி மாற்றி மாற்றி மாற்றி. ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துச்சு எனக்கு. அதாவது எல்லாமே சேர்த்துன்னு பார்த்தா மொத்த ப்ராசஸ் இது முடியறது வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. இந்த இது வத்துறதுக்கு மட்டுமே 1 மணி நேரம் ஆகியிருக்கும் கண்டிப்பாக. அதனால் இப்போ வந்து ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம், நல்லா வாசத்துக்கு. நல்லா ஏலக்காய் தூளை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கிண்டலாம். இதில் வந்து ஜவ்வரிசி போடுவாங்க, இலங்கையிலலாம் ஜவ்வரிசி போடுவாங்க, இல்லைன்னா வறுத்த பயிர் இருக்குல்ல, ஒரு பாசி பயிர், அந்த மாதிரிலாம் வறுத்து சேர்ப்பாங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டு. எனக்கு வந்து அதெல்லாம் பிடிக்குமோ என்னமோ, பிள்ளைங்க சாப்பிடுவாங்களோன்ற அதில் நான் வெறும் இது மட்டும் செஞ்சேன். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, மணமாக இருந்தது. இது வந்து கிண்ட 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 அப்படியே அழகாக நல்லா அல்வா மாதிரி நல்லா சுருண்டு அழகாக வந்துச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டேன். இது வந்து வறுத்துலாம் போடணும்னு இல்லை, இதில் பிரிஞ்சு வருதில்ல எண்ணெய், அதுலேயே வந்து அது நல்லா செவந்து போயிடும். அதனால் அதுக்கு தனியாக வந்து எண்ணெயில் வறுத்து நெய்யில் வறுத்துலாம் போடணும்னு அவசியமே இல்லை. இந்த தேங்காய் நிறையா சேர்த்துருக்கிறதுனால அந்த தேங்காய் பாலில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும், வந்துச்சு அழகாக. இது இந்த சட்டிங்கிறதுனால நல்லா தெரியலை, ஆனால் நல்லா வெட்டும்போது தெரிஞ்சுது பாருங்கள். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறணும். வலிக்க வலிக்க செஞ்சால் அப்புறம் மணக்க மணக்க அப்படின்ட்டு சாப்பிட்லாம். இந்த வலியெல்லாம் மறந்து போயிடும், நம்ம எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது. அடடா, இதெல்லாம் மறந்து போயிடும். ரொம்ப பாருங்களேன் என்ன அழகாக உருண்டு திரண்டு வருது பாருங்கள். ஆனால் இதில் வீடியோவில் காமிச்ச மாதிரி 5 நிமிஷத்தில் இது வரல, கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆச்சு. பொறுமையாக செய்யணும், நல்லா இருந்தது. இது வந்து இந்த மாதிரி இல்லாமல் விறகடுப்பில் வச்சா ஈஸியாக வந்துடும்னு நினைக்கிறேன். விறகடுப்பில் வைக்கும்போது நல்ல தீ நல்லா எரியும். நம்ம நல்லா இரும்பு சட்டி நல்ல பெரிய அதுக்கேற்ற மாதிரி வாட்டமாக ஒரு பெரிய சட்டி வச்சுட்டு கிண்ணோம் அப்படின்னா நான் கொஞ்சம் குயிக்காக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி பக்குவம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எடுத்து நானும் வந்து இந்த வேறு கரண்டி எடுத்துக்கிட்டேன், வேறு கரண்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டேன், அப்படியே கூட தட்டலாம். சரி கையில் பட்டுருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டேன். இப்போ எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இது சட்டிலெலாம் ஒட்டாது, அழகாக வந்துடும். இப்போது எல்லா இடத்துலையும் ஒன்று போல் பரப்பி விடணும், பரப்பி விட்டு நல்லா தட்டணும். ஏன்னா கேப்லாம் இருந்ததுன்னா அப்படி வெடிப்பு மாதிரி தெரியும் அதுக்கப்புறம். அதனால் நல்லா அழுத்தி 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 விட்டு கொஞ்சம் ஒரு கரண்டிலையோ இல்லை இந்த மாதிரி கிண்ணத்துலையோ வச்சு நல்லா ஷேப் பண்ணி விட்டுறணும், ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் அவசரம், நான் ஒரு 2 மணி நேரத்துலேயே இப்படி பீஸ் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு வேலையாக வெளியில் போக வேண்டியிருந்தது. சரி இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பீஸ் போட்டேன். எல்லாம் பொதுவாக தொதல் பார்த்தா ஸ்கொயராக போடுறாங்க, நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டைமண்ட் ஷேப்பில் போட்டேன். கட் பண்ணியாச்சு, ஈஸியாக வந்துச்சு, ஈஸியாக வந்துச்சு, நல்லா செட் ஆகிருந்தது. அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வந்து நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் அபாரமாக இருந்தது, வேறு லெவல் டேஸ்ட்டு. பாருங்கள் அழகாக எடுக்க வருது பார்த்திங்களா.
இன்னும் ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்தேன்னா இன்னும் நல்லா அழகாக இறுகி அப்படி சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இலங்கையோட ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட். நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே.